Ciao guys, I'm Amaiko Chef Sujin. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஹெல்த்தி ஆப்ஷன் குக்கீஸ் அண்ட் பிரெட் தான் பார்க்க போறோம். ஸோ கீட்டோ சாக்லேட் குக்கீஸ் அண்ட் pecan nuts snowball and raspberry oats cookies. Finally, gluten free and vegan banana bread. Okay? See? Very ஈஸியான முறையில் ஒரு சிம்பிள் ஸ்டெப்பில் உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். லெட்ஸ் கோ டு மேக் தாய் almond flour, cocoa powder, coconut oil, eggs, sugar and vanilla bean, baking powder and some salt. ஸோ அது நீங்கள் அந்த வெண்ணிலா பீனை வந்து சுகர் கூட மிக்ஸ் பண்ணிவிடுங்க. சுகர் இது ஆக்சுவலி நார்மல் சுகர் கிடையாது. நேச்சுரல் ஸ்வீட் சுகருக்கு பதிலாக நேச்சுரல் ஸ்வீட்னர்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுவோம். ஸோ சுகர் அண்ட் வெண்ணிலா பீன், கொக்கோ பவுடர் ரெண்டையுமே கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கொக்கோ பவுடர் வந்து எப்போதுமே ஸ்ட்ரெயின் பண்ணி போடுங்க, அப்போ தான் லம்ஸ் இல்லாமல் இருக்கும். நான் ஆல்ரெடி ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கேன். மறுபடியும் சொல்கிறேன், இது நம்ம நார்மல் சுகர் கிடையாது, பிளான்ட் பேஸில் எடுக்கிறது பிளான்ட்டில். ஸோ நேச்சுரல் சுகர். அப்புறமா வந்து நம்ம எக் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கட் பண்ணி. ஸோ நான் சொன்ன அந்த சுகர் வந்து இதுதான் நேச்சுரல் சுகர் வந்து. ஸோ நம்ம நார்மல் சுகர் கிடையாது. ஓகே, ஜஸ்ட் ஆன்லைனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ், பட் இட்ஸ் வெரி குட் ஃபார் ஹெல்த். ரொம்பவே நல்லது உடம்புக்கு. சால்ட் அண்ட் பேக்கிங் பவுடர் ரெண்டையுமே நீங்கள் கொஞ்சம் ஆல்மண்ட் ஃப்ளவரில் மிக்ஸ் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கொக்கோ பவுடர் சுகரில் மிக்ஸ் பண்ணிடும். ஸோ அகைன் ஜஸ்ட் மிக்ஸ். கொஞ்சம் லம்ஸ் இல்லாத மாதிரி மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஸோ அப்புறமா கடைசியாக வந்து நம்மகிட்ட இருக்க அந்த கோகோனட் ஆயில் வந்து ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ண அப்புறம் இதை வந்து நம்ம 4 hour வந்து சில்லரில், மினிமம் 4 hour 4 மணி நேரம் சில்லரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறம் தான் குக் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா இன்றைக்கி நைட்டு நீங்கள் குக் பண்ணுறதா இருந்தால் கட். ஸோ டோ வந்து ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் லூஸாக தான் இருக்கும், பட் நம்ம வந்து இதை வந்து 4 மணி நேரம் சில்லரில் வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் குக் பண்ண போகிறோம். அந்த டைமில் இது செட் ஆகிடும். நம்ம ரோல் பண்ணி குக் பண்ணிக்கலாம். நீங்கள் இன்றைக்கி ஈவினிங் நீங்கள் மிக்சர் ரெடி பண்ணுறதா இருந்தால் நாளைக்கு காலையில் குக் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம இதை வந்து சில்லரில் மாற்றி வச்சிடலாம். 4 hours அப்புறம் குக் பண்ணிக்கலாம். இதை வந்து நான் க்ளீன் ஃப்ளேமில் மாற்றிட்டு சில்லரில் வைக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு க்ளீன் ஃப்ளேம் இருந்துச்சுன்னா நீங்கள் க்ளீன் ஃப்ளேம் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரு பவுலில் கூட நீங்கள் போட்டு சில்லரில் வச்சுக்கலாம். நான் க்ளீன் ஃப்ளேமில் நான் ரோல் பண்ணி ஸோ குக்கீஸ் டோ வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம சில்லரில் வச்சுக்கலாம். 4 hours அப்புறம் குக் பண்ணிப்போம். லெட்ஸ் see. முடிஞ்சிருச்சு. குக்கீஸ் டோ வந்து நல்லா செட் ஆகிருக்கு. ஸோ முன்னாடி ரொம்ப லிக்யூடாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ பாருங்கள், நம்ம ரோல் பண்ணுற அளவுக்கு கரெக்டாக இருக்கும். ஜஸ்ட் ரோல் பண்ணி அரேஞ்ச் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரோல் பண்ணி வச்சுருங்க. ஸோ நம்ம இதை குக் பண்ணிக்கலாம். இப்போ
165லேயே குக் பண்ணிக்கோங்க. ஸோ 12 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. குக்கீஸ் ரெடி ஆகிருக்கும். பாருங்கள் எவ்வளோ ஃப்ளாட் அழகாக இருக்குது பாருங்கள், ஒரு ஷேப்பாக. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கீட்டோ பீக்கான் நட்ஸ் ஸ்னோ பால் குக்கீஸ். ஸோ அதுக்கு தேவையான பார்த்தீங்கன்னா ஆல்மண்ட் ஃப்ளவர், பீக்கான் நட்ஸ், அதை வந்து கொஞ்சம் பவுடர் பண்ணாமல் இந்த மாதிரி நீங்கள் க்ரஷ் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் மெல்டட் பட்டர், அதுலேயே நான் வெண்ணிலா பீன் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன், வெண்ணிலா ஃப்ளேவர். அண்ட் சுகர். ஸோ ஃபஸ்ட் வந்து ஆல்மண்ட் ஃப்ளவர், ஆல்மண்ட் பவுடர், அதுக்கப்புறமா அந்த பீக்கான் நட்ஸ் நம்ம க்ரஷ் பண்ணி வச்சுருக்குது. பவுடர் பண்ணாதீங்க, அப்போ சாப்பிடும்போது க்ரன்ச்சியாக இருக்காது. அண்ட் சுகர். இந்த மூணையுமே கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த வெண்ணிலா பீன் பட்டர் வந்து இதில் மிக்ஸ் பண்ணி வைப்போம். வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ரெடி ஆகணும். நீங்கள் ரோல் பண்ணி நம்ம ஒரு 30 மினிட்ஸ் சில்லரில் வச்சிடலாம். சுகர் நான் மறுபடியும் சொல்கிறேன், நம்ம வந்து நேச்சுரல் சுகர் தான் யூஸ் பண்ணுறோம். நம்ம இந்த ஹெல்த்தி கான்செப்டில் இந்த குக்கீஸ் எல்லாம் பண்ணுறதுனால முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி சுகர், நேச்சுரல் சுகர் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ நம்ம ட்ரேயில் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு என்ன ஷேப், என்ன சைஸ்க்கு வேணுமோ அந்தளவு நீங்கள் ரோல் பண்ணி ட்ரேயில் வச்சுக்கோங்க. இது ட்ரேயில் அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு 30 மினிட்ஸ் சில்லரில் நம்ம வச்சுருவோம். 30 மினிட்ஸ் அப்புறமா தான் இதை குக் பண்ண போகிறோம். அப்போ தான் கொஞ்சம் செட் ஆகி கொஞ்சம் நல்லா இருக்கும் குக் பண்ணும்போது. ஸோ யூ கேன் கீப் இன் சில்லர், நம்ம சில்லரில் வச்சிடலாம். ஸோ இது குக் ஆகிடுச்சு. ஸோ குக்கான கொஞ்ச நேரத்துலேயே நீங்கள் உடனே எடுத்து நம்ம அந்த நேச்சுரல் சுகரில், பவுடர் சுகர், ஓகே, ஜஸ்ட்டு கோட்டிங் கொடுத்துடலாம். ஜஸ்ட் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. லைக் அண்ட் நம்ம இதை வந்து அகெயின் 2-3 டைம்ஸ் கொடுத்தீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். டூ 3 டைம்ஸ் நம்ம இந்த சுகரில் கோட்டிங் கொடுத்துக்கோங்க. ஸோ பார்க்குறதுக்கு ஸ்னோ மாதிரி இருக்கும் கலர். அவ்வளோதான். ஸ்னோ பால் ரெடி ஆகிடுச்சு. எஸ், யூ கேன் அரேஞ்ச் வாட்டர் வேர் எவர் யூ வாண்ட். கொஞ்சம் பேலன்ஸ் சுகர் நம்ம கிட்டே இருக்குல்ல, அதை வந்து நீங்கள் நம்ம கிட்டோ சாக்லேட் குக்கீஸ் பண்ணோம்ல, அதில் கொஞ்சம் டஸ்ட் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு தேவைன்னா டஸ்ட் பண்ணிக்கோங்க, வேணான்னா வேணாம். ஸோ பீகான் நட்ஸ்னால் இது தான், நிறைய பேருக்கு தெரியாது. வால்நட் மாதிரியே இருக்கும், நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஸோ அடுத்து வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வேகன் பனானா பிரெட். இதில் வந்து வேகன் வந்து நார்மல் பனானா பிரெட் கிடையாது, வேகன், அப்புறமா க்ளூட்டன் ஃப்ரீ, அதில் தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு தேவையானது என்னென்னு பார்த்தீங்கன்னா பனானா,
பனானா வந்து எப்போவுமே ரொம்ப பழமாக இருக்க பனானா எடுத்துக்காங்க. அது கலர் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்காதீங்க. எவ்வளோ பழமாக இருக்கோ அவ்வளோக்கு ஃப்ளேவர் நமக்கு கிடைக்கும். அண்ட் கோகோனட் மில்க், சால்ட், சின்னமன் பவுடர், பேக்கிங் பவுடர் அண்ட் பேக்கிங் சோடா, மப்பிள் சிரப். சிரப் இல்லைன்னா நீங்கள் ஹனி கூட யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா அகவ சிரப் யூஸ் பண்ணிக்கோங்க. கோகோனட் ஆயில், ப்ரௌன் சுகர் அண்ட் வெண்ணிலா பீன். க்ளூட்டன் ஃப்ரீ. இது வந்து க்ளூட்டன் ஃப்ரீ ஃப்ளார், நார்மல் ஃப்ளார் கிடையாது. க்ளூட்டன் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் இருக்கிறது க்ளூட்டன் ஃப்ரீ ஃப்ளார். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பனானா வந்து மிக்சிங் பவுலில் போட்டுருவோம். அதுலேயே வந்து நம்ம வெண்ணிலா பீன் அண்ட் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணிப்போம். ரெண்டையும் கொஞ்சம் க்ரீமியாக வர அளவுக்கு நம்ம ஓட விடலாம் மிஷினில். அப்படி உங்கள்கிட்ட மிஷின் இல்லைன்னா நீங்கள் நார்மல் ஒரு மிக்சிங் பவுலில் விஸ்க் வச்சு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நோ இஷ்யூ. இன்றைக்கி அப்படியே ஸோ இன்றைக்கி நம்ம பண்ணுற எல்லாமே வேகன் அண்ட் க்ளூட்டன் ஃப்ரீ அண்ட் ஹெல்த்தி கான்செப்டில் தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ யாரெல்லாம் டயட்டில் இருக்கீங்களோ அவங்கெல்லாம் இதெல்லாம் ரொம்பவே ட்ரை பண்ணுறது ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் யாருக்கெல்லாம் க்ளூட்டன் அலர்ஜி இருக்கோ அவங்கெல்லாம் இதை ட்ரை பண்ணிக்கோங்க. நீங்கள் பாருங்கள், அந்த பனானா வந்து எல்லாமே கொஞ்சம் மெல்ட் ஆகிடுச்சு ஓரளவுக்கு. ரொம்ப பெரிய பீஸ் இல்லாத வரைக்கும் நீங்கள் பார்த்துக்கிட்டால் போதும். ரொம்ப குட்டி குட்டியாக இருந்தால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, சாப்பிடும்போதும் நல்லாயிருக்கும். ஸோ அடுத்து வந்து நம்ம அந்த மப்பிள் சிரப் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் மெதுவாக ஓட விடுங்க. ஓடும்போதே நம்மக்கிட்ட இருக்க கோகோனட் மில்க் ஆட் பண்ணிப்போம். ஸோ அது மிக்ஸ் ஆகிற டைமில் வந்து நம்ம மைதாவில் வந்து நீங்கள் ஃப்ளாரில் வந்து பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா அண்ட் சின்னமன் பவுடர், சால்ட் எல்லாத்தையுமே நீங்கள் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாத்தையுமே நம்ம கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா இதெல்லாமே நம்ம ஃப்ளாரில் தான் மிக்ஸ் பண்ணி போடணும். டைரெக்டாக நீங்கள் கேக், இந்த கேக்கில் எதுவாக இருந்தாலும், ப்ரெட் பண்ணுறதா இருந்தாலும், கேக் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் மைதாவில் மிக்ஸ் பண்ணி போடுங்க. அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. மைதா வந்து நீங்கள் கையில் கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்சர் தான் வேணும்னு கிடையாது நம்ம இன்றைக்கி பண்ணுற எல்லாத்துக்குமே. ரொம்ப வேகமாக ஓட விட வேணாம், கொஞ்சம் ஸ்லோவாகவே ஓட விடுங்க. ஸோ ஓரளவுக்கு மிக்ஸ் ஆகிற டைமில் கோகோனட் ஆயில் வந்து மெதுவாக ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ரெட் மிக்சர் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து பட்டர் ஸ்ப்ரே, போன வீடியோலலாம் காமிச்சிருப்பேன். ஸோ அப்படி இல்லைன்னா நீங்கள் ஆயில் ப்ரஷ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா பட்டர் கூட போட்டு ப்ரஷ் பண்ணிக்கலாம். மோல்டு உங்கள்கிட்ட என்ன மோல்டு இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நார்மலாக எல்லோரும் பேக்கிங் பேப்பர் போடுவாங்க, அப்படி இல்லைன்னா மைதா மாவு மோல்டு போடுவாங்க. ஸோ நான் வந்து டஸ்ட்டுக்காக நம்ம க்ளூட்டன் ஃப்ரீ, ஸோ அதனால் நான் மைதா போடலை, ஆல்மண்ட் பவுடர் தான் போடுறேன். ஸோ டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும், ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், அண்ட் நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். டாப்பிங்ஸ் இது நீங்கள் நட்ஸ் உங்களுக்கு பிடிச்ச எந்த நட்ஸ் வேணால் போட்டுக்கோங்க. அண்ட் சாக்லேட் கொஞ்சம் சாப் பண்ணி போடுங்க. சாக்லேட் சிப்ஸ் இருந்தாலும் நீங்கள் சாக்லேட் சிப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் கொஞ்சம் டாப்பிக்ஸ்க்காக போடுறேன். அப்புறம் வால்நட், பிகான் நட்ஸ் ஜஸ்ட் நம்ம குக் பண்ண வேணாம், ஜஸ்ட் ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம குக் பண்ண ஆரம்பிக்கலாம்.
ஸோ ரொம்ப ஹைட்டு நீங்கள் போட வேணாம், இந்த சைஸ்க்கு நீங்கள் போட்டாலே போதும். ஸோ குக் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. we can cook now. ஸோ நாம் இதை வந்து குக் பண்ணிக்கலாம். டெம்பரேச்சர் வந்து 175ல் வைங்க. டுவெண்ட்டி மினிட்ஸ் முடிஞ்சிருச்சு. 25 மினிட்ஸ் நீங்கள் குக் பண்ணால் போதும். நம்ம ராஸ்பெரி ஓட்ஸ் குக்கீஸ் எப்படி பண்ணுறோன்னு பார்ப்போம். ஸோ பட்டர் வந்து நீங்கள் எப்போதுமே சாஃப்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ சாஃப்டட் பட்டர். அண்ட் நம்ம ஃபஸ்ட்டு வந்து சுகர் ஆட் பண்ண போகிறோம். ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா சொன்ன மாதிரி நம்ம எல்லாமே ஹெல்த்தி ஆப்ஷன் தான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறோம். ஸோ கொஞ்சம் க்ரீமியாக வர மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஓட்ஸ் வந்து என்ன பாருங்கள், ஹோல் கிரைன் ஓட்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். ரோல் red meal, okay, see like this. Just cinnamon powder, baking soda, salt, then oats and flour. எல்லாமே மொத்தமாக ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணால் போதும். ஸோ குக்கீஸ் டோ வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு பண்ணும்போது ரொம்ப டைட்டாக வர மாதிரி இருந்துச்சுன்னா ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஸோ எல்லாமே மிக்ஸ் ஆகி ரெடி ஆகிடுச்சு. ஸோ நான் வந்து இந்த மாதிரி டாட் மோல்டில் தான் யூஸ் பண்ண போகிறேன். உங்கள்கிட்ட எந்த மோல்டு இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஜஸ்ட் கொஞ்சம் கார்னரில் வர மாதிரி கொஞ்சம் ஷேப்க்கு நீங்கள் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட ராஸ்பெரி ஜாம், நான் வந்து ராஸ்பெரி ஜாம் யூஸ் பண்ணுறேன். உங்கள்கிட்ட ஸ்ட்ராபெரி எந்த மாதிரியான ஜாம் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஜாமை வந்து மிடில் அப்ளை பண்ணிக்கோங்க. எவ்வளோ உங்களுக்கு ஸ்வீட்னஸ் தேவையோ அந்த அளவுக்கு அப்ளை பண்ணிவிட்டு சேம் குக்கி டோவை வந்து க்ரம்பிள் மாதிரி நீங்கள் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ நம்மளுடைய ராஸ்பெரி ஓட்ஸ் குக்கி வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம வந்து குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஜஸ்ட் 175ல் நீங்கள் 15 மினிட்ஸ் குக் பண்ணாலே போதும். குக் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நம்மளோட ஓட்ஸ் அண்ட் ராஸ்பெரி குக்கீஸ் இஸ் ரெடி. ஸோ நம்மளோட ராஸ்பெரி அண்ட் ஓட்ஸ் குக்கீஸ், pecan nuts snowballs, chocolate cookies and vegan gluten free banana bread. ஸோ ஃபைனலி எல்லாமே முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே, see you and next video. I'm a chef.